புகொண்டு வழிபிறந்திட வழிகாட்டிடும் எஸ்டேடி ஏசி நுக்ஷன் வழங்கும் அன்றாட நிகழ்ச்சியில் இன்று முக்கியமாக அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற முக்கியமான ஒரு விடயத்தை சம்பந்தமாக கதைக்க இருக்கின்றோம். அதாவது இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று வேலை தேடுபவர்கள், அதே போன்று ஸ்கில்ஸ்கள், தங்களிடம் இருக்கின்ற தகைமைகள், தகுதிகள், அதே போன்று தங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் முறையாக கிடைக்க வேண்டும். இப்படியான ஒரு விடயம், ஒரு வேலைவாய்ப்பை உறுதியாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு இடம். அதே போன்று அந்த இடத்தில் எப்படி நாம் அந்த வேலையை, தமக்கேற்ற வேலையை, இருக்கின்ற வேலைகளை நாம் பார்த்து அறிந்து கொள்ள முடியும். அதாவது இலங்கை நாட்டிலே இருக்கின்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான ஒரு பணியகம் இலங்கை நாட்டிலே இருக்கின்றது. அதாவது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. எனவே இவர்களுடைய உத்தியோகபூர்வமான வெப்சைட்டும் இருக்கின்றது. வெப்சைட்டின் ஊடாக எந்தெந்த ஏஜென்சிகள், உதாரணத்துக்கு ஒரு நாட்டிலிருந்து ஒரு ஜாப், ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கோல் பண்ணப்படும், விண்ணப்பம் கோல் பண்ணப்பட்டு இருக்குது. அதே போன்று அந்த ஜாப் உண்மையான ஜாப்பா, அதே போன்று இப்படியான விடயங்கள் எல்லாம் பரிசோதிக்கப்பட்டு ஒரு ஏஜென்சியை, அதாவது வேறு இந்த ஏஜென்சி மூலம் அல்லது இந்த இடத்தில் இந்த ஜாப் கோல் பண்ணப்படுகின்றது சொன்னால் இந்த ஜாப் இதனுடைய உறுதித்தன்மை, இதனுடைய எவ்வளவு பேமெண்ட் எடுக்க வேண்டும், இப்படியாக முழுமையான அந்த நம்பகமான விடயங்களை பதிவிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம்தான் அதாவது இலங்கையில் இருக்கின்ற பணியகம், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பணியகம். எனவே இதிலே வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது அந்த வெப்சைட் சம்பந்தமாக பார்ப்போம். அந்த வெப்சைட் எவ்வாறு, அதனுடைய லிங்கினை நாம் இறுதியில் எமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே பதிவிடுவோம். அதே போன்று இப்பொழுது நாம் வெப்சைட்டை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நமக்கு இதுதான் அவர்களுடைய உத்தியோகபூர்வமான வெப்சைட். அதாவது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம். இந்த இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலே நமக்கு தேவையான ஜாப்ஸுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதிலே பதிவிடப்படுகின்ற ஜாப்ஸுகள் அதாவது நம்பகமான, உண்மையானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இங்கே சர்டிஃபை பண்ணப்பட்டு தான் இந்த வெப்சைட்டிலே பதியப்படும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது என்று சொன்னாலும் அவர்களுடைய இமெயில், அதே போன்று தொலைபேசி இலக்கங்கள், அதே போன்று அந்த ஜாப்புடைய பக்கத்திலே இருக்கின்ற குறிப்பிட்ட ஏஜென்சி, எந்த ஏஜென்சி மூலம் அந்த ஜாப் கோல் பண்ணப்படுகின்றதோ அந்த ஏஜென்சிகள் நம்பகமான விடயங்கள், அதே போன்று அந்த ஏஜென்சியினுடைய நம்பர்கள், ஃபோன் நம்பர்ஸ், தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வதற்கான ஃபோன் நம்பர்ஸ், அதே போன்று அட்ரஸ், அந்த ஏஜென்சி சம்பந்தமான டீட்டெயில்ஸுகளும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக இங்கே நமக்கு தேவையான ஜாப்புகளை, உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு நான் வேலைக்கு செல்ல போகிறேன், அல்லது ஒரு எலக்ட்ரிசிட்டி, இப்படி, அதே போன்று அல்லது ஒரு ஹெல்த் கேர் சர்வீஸ், ஒரு ஹாஸ்பிட்டல் அல்லது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இப்படி நமக்கு தேவையான, நாம் விரும்புகின்ற, நாம் அப்ளை பண்ணுவதற்கு தகுதியான, நமக்கு பொருத்தமான ஜொப்புகளை இங்கிருந்து ஃபைன் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது ஃபைன் லிஸ்ட் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஜொப்புகள் இருக்கின்றதா, இந்த நாட்டில் இருக்கின்றது என்பதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் இங்கே இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் என்று இருக்கின்றது. அதாவது டிரெக்டாக அந்த ஜொப்புகளுக்கு பார்வையிடலாம். என்னென்ன ஜொப்புகள், என்னென்ன வேக்கன்சிஸ், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே போன்று அதாவது ஹாட் ஜாப்ஸ், அதே போன்று வேக்கன்சி அட்வர்டைஸ்மெண்ட் அப்ரூவ்ட் பை SLBFE என்றது, அதாவது இவர்களுடைய வெப்சைட். அதாவது இந்த இருக்கின்றது SLBFE, ஸ்ரீலங்கா பேரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது இலங்கை நாட்டில் இருக்கின்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பணியகம். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இங்கிலீஷிலே அப்ரூவ்டு ஆகின அட்வர்டைஸ்மெண்ட்கள். அதே போன்று ஆன்லைன் ஜாப் பேங்க், அதாவது வெப்சைட்டிலே நமக்கு பார்க்கலாம் ஜாப் சம்பந்தமான ஜாப். அதே போன்று பை கண்ட்ரி என்றால் எந்த நாட்டுக்கு நாம் போக வேண்டும். உதாரணத்துக்கு இப்பொழுது நான் கிளிக் செய்கின்றேன் ஜாப்ஸ் பை கண்ட்ரி. இதனை கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் கிளியராக நமக்கு அறிந்து கொள்ள முடியும்.
கிளியராக அறிந்து கொள்ள முடியும். இங்கே எல்லா நாடுகளும் இங்கே காணப்படுகின்றது. எல்லா நாடுகளும் சொன்னால் அதாவது எந்தெந்த நாட்டில் ஜொப்புகள் இருக்கின்றதோ அந்த நாடுகள், அதாவது பதிவு செய்யப்பட்ட ஜொப்புகள் பதிவு செய்யப்பட்ட நம்பகமான ஜொப்புகள் பதிவு செய்யப்பட்ட நாடுகளினுடைய பெயர்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு இங்கே ஒருவர் இப்பொழுது நான் ஒரு நாட்டை கிளிக் செய்கின்றேன், கட்டார். உதாரணத்துக்கு ஒருவர் கட்டாருக்கு செல்ல வேண்டும் அல்லது கட்டார் நாட்டிலே ஒரு ஜொப்பை தேடுபவராக இருந்தால் கட்டாரை கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் கிளிக் செய்து நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை நாம் கிளிக் செய்ய வேண்டும். நல்லா அதாவது கிளியராக விளங்கும் எப்படி என்பது. அதாவது கட்டார் நாட்டை கிளிக் செய்து நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை நான் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நாட்டிலே அதாவது இருக்கின்ற பொதுவாக என்ன, அதாவது பொதுவாக வேலைகள், ஒவ்வொரு வேலைகளுடைய ஜாப் வேக்கன்சி, ஒவ்வொரு வேலைகளுடைய பெயர்களும் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒருவர் என்று சொன்னால் ஏதோ ஒரு வேலைக்கு தான் தகுதி என்று சொல்லி உதாரணத்துக்கு ஒருவர் அப்ளை பண்ண விரும்புகிறார் ஒரு ஜொப்புக்குன்னு சொன்னால் அவர் அதற்கு தகுதி என்று சொல்லி அவருக்கு தெரியும். எனவே அவர் ஒரு ஜொப்பை தெரிவு செய்வார். இதிலே உதாரணத்துக்கு இங்கே அக்கௌண்டன்ட், சீஃப் அக்கௌண்டன்ட், ஜென்ரல் அக்கௌண்டன்ட், எக்ஸிகூட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டர், அதே போன்ற ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதே போன்ற ஏஜெண்ட், அனலைஸ்ட், இப்படி அசிஸ்டன்ட், குக் சம்பந்தமான விடயங்கள், பேக்கரி, இப்படி டிரைவர், உதாரணத்துக்கு இன்ஜினியர், எலக்ட்ரீஷியன். நான் ஒரு எலக்ட்ரீஷியன் ஆட்டோ என்பதை நான் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஜொப் இருக்கின்றதா இந்த நாட்டில். கட்டாரில் எலக்ட்ரீஷியன் ஆட்டோ ஜொப்புக்கு அப்ளை பண்ண பார்க்கின்றேன் நான். இப்பொழுது அது இருக்கின்றதா என்பதை பார்க்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுக்கின்றேன். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தென்று சொன்னால் அதனோடு தொடர்புபட்ட ஜாப்ஸ்கள், அந்த எலக்ட்ரீஷியன் ஆட்டோ என்ற அவைலபிள் வேக்கன்சிஸ் ஃபார், இங்கே தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது அவைலபிள் வேக்கன்சிஸ் ஃபார் எலக்ட்ரீஷியன் ஆட்டோ இன் கட்டார். அதாவது கீழே இருக்கிற எல்லா ஜாப்ஸ்களும் எலக்ட்ரீஷியன் ஆட்டோ இந்த ஜொப்புகள் அதனோடு தொடர்புபட்ட ஜொப்புகளாக இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இங்கே ஏஜென்சி டீட்டெயில்ஸ், எந்த ஏஜென்சி மூலம் கால் பண்ணப்பட்டிருக்கின்றது, அந்த ஏஜென்சியினுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், தொலைபேசி, இமெயில், அதே போன்று அப்ரூவ்ட் வேக்கன்சி, அவைலபிள் வேக்கன்சி, இன்னும் எத்தனை வேலைகள் இருக்கின்றது. அதாவது இந்த ஏஜென்சியில் இன்னும் அந்த இன்ஜினியர் எலக்ட்ரீஷியன் ஆட்டோவுக்கு எத்தனை வேக்கன்சி இருக்கின்றது கட்டாரிலே இந்த ஏஜென்சி மூலம், அதே போன்று இந்த ஏஜென்சி என்று ஒவ்வொரு ஏஜென்சிகளுடைய நேம், விவரங்களும், தொலைபேசி அட்ரஸிலிருந்து இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மினிமம் சேலரி கட்டார் ரியால் படி எவ்வளவு, அதே போன்று சாப்பாடு, ஃபுட், அந்த வேலைக்கு ஃபுட் கொடுக்குறாங்களா அந்த கட்டார் நாட்டிலே, அந்த கம்பெனி அந்த வேலைக்கு இந்த ஃபுட் கொடுக்குறாங்களா வேலை செய்கின்ற வேலையாட்களுக்கு, அதே போன்று ரெக்கமெண்டேஷன் ஃப்ரீயா அல்லது அமௌண்ட்டா, அல்லது பே பண்ணி நாங்கள் எடுக்க வேண்டுமா, இது சம்மந்தமான டீட்டெயில். அதே போல் மெடிக்கல் சம்மந்தமாக, அதே போல் ஏர் டிக்கெட் சம்மந்தமான விடயங்கள், ரிட்டர்ன் கொடுக்குறாங்களா, ரிட்டன் வருவதற்கும் ஏர் டிக்கெட் வழங்குகிறாங்களா, இப்படியான விடயங்கள். அதே போன்று அந்த ஏஜென்சி மேக்ஸிமம் சார்ஜபிள் அமௌண்ட், அதாவது த ஏஜென்ட் இஸ் நாட் பெர்மினட் டு சார்ஜ் எனி அடிஷனல் அமௌண்ட் அதர் தென் த அபவ் ஃபீ. அதாவது இந்த அமௌண்ட், இலங்கை நாணய ரூபா படி இந்த அமௌண்ட் ஒவ்வொரு வேக்கன்சியும் ஒவ்வொரு ஏஜென்சிகளுக்கும் நேராக இதனை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். லைனுக்கு நேராக கவனமாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் ஒவ்வொரு டேபிள் இருக்கின்றது, ரோ. எனவே இந்த ஏஜென்சி இந்த அமௌண்ட்டையும் விட கூடுதலாக எடுக்க முடியாது. அதாவது மேக்ஸிமம் இவ்வளவு அமௌண்ட் எங்கள்கிட்ட எடுக்கலாம். ஏனென்று சொன்னால் அதாவது இதற்கு அப்ளை பண்ணுவது இந்த ஜொப்புக்கு. அதே போன்று ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஜொப் எப்பொழுது அப்ரூவ்டாக இருக்கின்றது. அதே போன்று இந்த வெலிட் அப்டேட் என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுகின்றதோ அந்த குவாலிஃபிகேஷன்களும் இங்கே கிளியராக இதனை கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில், உதாரணத்துக்கு இதனை நாம் இப்பொழுது கிளிக் செய்து பார்க்கலாம். கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜாப் ஆர்டர், அதே போன்று இஷ்யூ டேட், எக்ஸ்பயர் டேட், எப்பொழுது எக்ஸ்பயர் ஆகுது இந்த ஜாப், கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் இந்த ஜாப் இருக்கின்றது, அதே போன்று ஜாப் கேட்டகரி என்ன ஜாப், எத்தனை காலம், கான்ட்ராக்ட் பீரியட் எத்தனை வருஷம், மினிமம் சேலரி 2000 கியூஆர், அதாவது கட்டார் ரியால்,
அதே போன்று ரெக்கார்ட் குவாலிஃபிகேஷன் ஓலெவல் இலங்கை நாட்டினுடைய கல்வி திட்டத்தின்படி ஓலெவல் குவாலிஃபிகேஷன் அவசியம். அதே போன்று ரெக்கவ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் எலக்ட்ரீஷியன் ஆட்டோ ஃபீல்டில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும் போன்ற விடயங்களும் கண்டிஷன் அவர்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது ஃபுட்டுக்கு அவர்களுடைய அலவுன்ஸ், அதாவது சாப்பாட்டுக்கான அலவுன்ஸ் வழங்குவதாகவும், ரெக்கமெண்டேஷன் மெடிக்கல் ஃப்ரீ, அதே போல் டிக்கெட் ரிட்டர்ன் வழங்குவதாகவும் இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. அதே போன்று டோட்டல் அமௌண்ட், அதாவது இதற்கு அப்ளை பண்ணுவதற்கு ஒரு ஏஜென்சி மூலம், அதாவது இங்கே உதாரணத்துக்கு இங்கே 2,75,000 ரூபாய், 2 லட்சத்து இலங்கை நாணய தாள்படி 2,75,000 ரூபாய் இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இந்த அமௌண்ட்டானது இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. அதாவது இது டிக்கெட், ஏர் டிக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்ட கோஸ்ட் அல்ல, அமௌண்ட் அல்ல. இது ஒரு இந்த ஏஜென்சி, எந்த ஏஜென்சி மூலம் நீங்கள் அப்ளை பண்ண போகின்றீர்களோ அப்ரூவ்ட் ஆகின ஏஜென்சி தான். ஆனாலும் அந்த ஏஜென்சி மூலம் அப்ளை பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு அமௌண்ட் வரும். எனவே இந்த அமௌண்ட் தான் லாஸ்ட் அமௌண்ட், மேக்ஸிமம் இறுதியாக கூடுதலான அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை விட கூடுதலாக பெற முடியாது அந்த ஏஜென்சி மூலம் என்ற ஒரு தகவலையும் அவர்களுடைய உத்தியோகபூர்வமான வெப்சைட்டிலே, இலங்கையினுடைய அந்த வெளிநாட்டு பணியக வெப்சைட்டிலே பதியப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படியான ஒரு தகவல்கள் நிறைந்த ஒரு இலங்கையர்களுக்கான மிகவும் முக்கியமான ஒரு வெப்சைட் தான் இது. எனவே இதனை நிறைய பேர், அதாவது அதிகமானவர்கள் பார்க்கின்றார்கள். அதே போன்று அதிகமானவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. எனவே நாம் நம்பகமான முறையில், அதே போன்று சிறந்த முறையில் நமக்கு அப்ளை பண்ணுவதற்கான ஒரு வசதியான ஒரு வெப்சைட் தான் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எமக்கு இலகுவான முறையில் தந்திருக்கின்றது இந்த வெப்தளத்தினை. எனவே இதிலே அழகான முறையில் நமக்கு பார்த்து கொள்ள முடியும். பார்த்து அந்த ஏஜென்சி தொடர்பு கொண்டு அங்கே நேரடியாக சென்று தேவையான முறையில் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். இது இந்த வேக்கன்சிக்கான, அதாவது இந்த எலக்ட்ரீஷியன் இந்த வேக்கன்சிக்கான தகவல்கள். இது உதாரணத்துக்கு காட்டியது. அதே போன்று முக்கியமான ஒரு தகவலையும் அவர்களுடைய வெப்சைட்டில் இங்கே இறுதியில் நோட் என்ற ஒரு ஆப்ஷன் மூலம் பதியப்பட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், அதாவது இங்கே பதியப்படுகின்ற வேலை வாய்ப்புகள் எந்த ஒரு வேலை வாய்ப்பாக என்று சொன்னாலும் அவர்கள், அதாவது எந்த ஏஜென்சியினுடைய நேமை குறிப்பிட்டு இந்த வேலை வாய்ப்பு உறுதியானது, அதே போல் அந்த ஏஜென்சியும் உறுதியானது, எவ்வளவு அமௌண்ட், அதே போன்று இப்படியான விடயங்கள் வழங்கப்படுகின்றதோ, எனவே அவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த வேலை இன்னும் இருக்கின்றதா, அல்லது அதற்கான ஆட்கள் எக்ஸ்பயர் டேட் ஆக முன்னுக்காலே அதற்கான ஆட்கள், தேவையான ஆட்கள் எடுத்து முடிஞ்சு விட்டதா, இப்படியான தகவல்களை நேரடியாக தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலமோ இமெயில் மூலமோ அல்லது நேரடியாக அவர்களுடைய அட்ரஸுக்கு சென்றோ அவர்களுடைய அலுவலகத்துக்கு சென்றோ குறிப்பிட்ட ஏஜென்சியிடம் கேட்டுக்கொள்ளுமாறும், அதை வெரிஃபை பண்ணிக்கொள்ளுமாறும், அந்த ஜாப் இன்னும் ஆக்டிவில் இருக்கின்றதா, அப்ளை பண்ண முடியுமா என்ற விடயங்களையும் கேட்டுக்கொண்டு அப்ளை பண்ணுமாறும் இங்கே பதிவிட்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது இதே போன்று அமௌண்ட் இல்லாத, அதாவது இங்கே ஃப்ரீ என்று வருகின்ற ஆப்ஷனும் இருக்கின்றது. அதாவது ஏஜென்சி மூலம் நாம் அப்ளை பண்ணலாம். அதே போன்று ஏஜென்சி எந்த ஒரு பேமெண்ட்டும் எம்மிடம், விண்ணப்பதாரரிடம் வேலை கேட்டு போகின்ற, அதாவது வேலைக்கு அப்ளை பண்ணுகின்றவரிடமிருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் அறவிட முடியாத, அதாவது ஃப்ரீ என்ற ஆப்ஷனும் இங்கே வழங்கப்படுகின்ற வேலை வாய்ப்புகளும் இருக்கின்றது. அந்த ஃப்ரீ என்ற ஆப்ஷன் டிக்கெட்டுக்கான, அதாவது ஃப்ளைட் டிக்கெட்டோடு சம்பந்தப்பட்டதல்ல என்றதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு மேலதிகமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ள இப்பொழுது நாம் உதாரணத்துக்கு இதே போன்ற இன்னும் பல விடயங்களை இன்னும் ஒரு முக்கியமான ஃப்ரீ என்ற ஆப்ஷன் வருகின்ற வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாகவும் வேறு நாட்டில் சம்பந்தமாகவும் பார்ப்போம். அதற்கு முன்னதாக எமது இந்த ஸ்டேட் ஏசியன் ஆப்ஷன் வழங்கிய ஒரு முக்கியமான தகவல்கள், அறிந்த விடயங்களை அறியாதவர்களுக்கு தெரிவிக்கின்ற தகவல்கள், ஜாப் வாய்ப்புகள், நம்பகமான விடயங்கள், உறுதியான விடயங்கள், மேலும் அனைவரும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் மேலும் மேலும் தெரிந்து கொள்ள எமது சேனலை தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே போன்று எமது சேனலை அறியாதவர்களுக்கு அறியப்படுத்தி தேவையானவர்கள் பிரயோசனம் அடைவதற்கு
பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வேறொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்ப்போம். இப்பொழுது நான் டர்க்கி அதாவது துருக்கி நாட்டு பொதுவாக இங்கே பதியப்பட்டிருக்கின்ற நாடுகள் ஓரளவு நாடுகள் தான் பதியப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நாட்டுகளில் வேலைவாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு டர்க்கி துருக்கி என்போம் நாங்கள். இங்கே இதனை செலக்ட் செய்து நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கொடுத்து பார்ப்போம். துருக்கி நாட்டிலே இந்த வேலைவாய்ப்புகள் இலங்கையர்களுக்கு இருக்கின்றது என்பதை. ஆம், இங்கே துருக்கி நாட்டிலே இவ்வளவு வேலைவாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த வேலைவாய்ப்புகளுக்கு தகமை உள்ளவர், உதாரணத்துக்கு அக்கவுண்டன்ட் ஜெனரல், அதே போன்று ஆர்கிடெக்ட் ஜெனரல், அதே போன்று அசிஸ்டன்ட் ஜெனரல் டியூட்டி, இப்படி அட்டெண்டன்ட், அப்படி கிவர், இதே போன்று ஒவ்வொரு கிளீனர், இன்ஜினியர், எக்ஸிகூட்டிவ், ஹவுஸ் கீப்பிங், லேபர், மேனேஜர், இப்படி ஒவ்வொரு வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. இதிலே ஒரு வேலை வாய்ப்பை தெரிவு செய்வோம். துருக்கி நாட்டில் இருக்கின்ற அதிகமான வேலை வாய்ப்புகள் அதாவது ஏஜென்சிகள் மூலம் குறிப்பிட்ட அதாவது வரையறுக்கப்பட்ட இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மூலம் உறுதி செய்யப்பட்டு வரையறுக்கப்பட்ட தொகைகள் செலுத்த வேண்டிய வேலைவாய்ப்புகளும் இருக்கின்றது அதிகமாக. உதாரணத்துக்கு வேறொரு நாட்டை செலக்ட் செய்வோம், ஜப்பான் நாட்டை தெரிவு செய்து பார்ப்போம். அங்கே எப்படி அப்ளை பண்ண முடியும் என்பதை. உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்பதை நான் கிளிக் செய்கின்றேன். கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே அவைலபிள் வேக்கன்சி, அதாவது கீழே உள்ள ஒரு ஏஜென்சியிலே அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு ஜப்பான் நாட்டிலே இருக்கின்றதாகவும் இந்த ஏஜென்சி மூலம் கோல் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அப்ரூவ்ட் வேக்கன்சி, எத்தனை வேக்கன்சிகள் அப்ரூவ்டாக இருக்கின்றது, அவைலபிள் வேக்கன்சி 10 வேக்கன்சிகள் கோல் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதிலே 6 வேலைவாய்ப்புகள் இன்னும் இருக்கின்றது என்ற தகவல்களும் பதியப்பட்டிருக்கின்றது. மினிமம் செலரி அதாவது ஜப்பான் நாட்டு படி மினிமம் செலரி எவ்வளவு வழங்கப்படும், அதே போன்று அந்த வேலைக்கு ஃபுட் வழங்கப்படுமா என்ற ஒரு விடயமும், அதே போன்று ரெக்கமெண்டேஷன், தங்குமிட வசதி என்போம், தங்குமிட வசதி வழங்கப்படுமா, அதற்கான அலவுன்ஸ் வழங்கப்படுவதாகவும், ஃபுட் வழங்கப்படுகின்றது இல்லை என்ற ஒரு விடயமும், அதே போன்று மெடிக்கல் ஃப்ரீ என்ற ஒரு விடயமும், ஏர் டிக்கெட் சம்பந்தமான தகவல்கள் பதியப்பட்டில்லை. இது சம்பந்தமான விடயங்களுக்கு ஏஜென்சியை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று அந்த ஏஜென்சி மூலம் ஏதாவது பேமெண்ட்டுகள் அறவிட முடியுமா என்ற விடயத்தில் இங்கே 0, அதாவது எந்த ஒரு பேமெண்ட்டும் அறவிட மாட்டாத என்ற விடயங்களும் பதியப்பட்டிருக்கின்றது. இந்த ஜாப் ஆர்டர், அதே போன்று இதற்கான குவாலிஃபிகேஷன், இதற்கு வெளி டேட் February 20 எனவே இதற்கான குவாலிஃபிகேஷனை பார்த்தோம் என்று சொன்னால், இதனை கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த ஜாப்புக்கு எவ்வாறு அப்ளை பண்ணுவதற்கு நாம் தகுதியா என்பதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இங்கே பதியப்பட்டிருக்கின்றது, இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுவதற்கு அதாவது மச் ஹேவ் அ பேச்சுலர்ஸ் டிகிரி இலங்கை, அதாவது அப்ளை பண்ணுவதற்கு பேச்சுலர் டிகிரி அவசியம். அதே போல் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அவசியப்படுகின்றது. பேசிக் சேலரி ஜப்பான் நாட்டு சல்லிப்படி என்படி ஜப்பான் நாட்டினுடைய நாணயத்தாள் படி எவ்வளவு வழங்கப்படும், அதே போன்று ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளவு வழங்கப்படும், இன்கம் டேக்ஸ், அதே போன்று ஒவ்வொரு சம்பந்தமான சேலரிகள் சம்பந்தமான விடயங்களும், அதே போன்று ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஃபுட் ரெக்கமெண்டேஷன், மெடிக்கல் விடயங்கள், அதே போன்று டோட்டல் அமௌண்ட், இது முழுமையாக ஃப்ரீ, ஏஜென்சி மூலம் முழுமையாக ஃப்ரீயாக, இது ஏஜென்சி மூலம் எந்த ஒரு கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது என்ற ஒரு விடயத்தையும், எனவே அந்த அறவிடப்பட மாட்டாத அமௌண்ட் டிக்கெட்டோடு சம்பந்தப்பட்டது இல்லை என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். என்னென்னு சொன்னால் இங்கே அந்த விடயம் பதியப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் இருப்பின் அந்த விடயங்களையும் ஏஜென்சி மூலம், குறிப்பிட்ட ஏஜென்சி மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இப்படியான மிகவும் நம்பகமான, உண்மையான, தேவையான, நமக்கு தகுதியான ஜாப் வாய்ப்புகளை, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை, வேக்கன்சிகளை இலகுவான முறையில் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு தளம்தான் இலங்கையர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது இது. எனவே அறிந்தவர்களுக்கு அறியாதவர்கள்
என அனைவருக்கும் இந்த தகவல்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம், அனைவருக்கும் இந்த தகவல்கள் போயிட்டு சேர வேண்டும் என்பது தான் நமது எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷனுடைய அவாவாக இருக்கின்றது. எனவே இந்த வெப்சைட்டினை மிகவும் பயன்படுத்த முடியும் அனைவருக்கும். எனவே அனைவருக்கும் தேவையான தகவல்களை இதில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று வேக்கன்சி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்ரூவ்ட் பை அதாவது இந்த பணியகத்தின் மூலம் அப்ரூவ்டான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்களும் இதனை கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று சம்டைம்ஸ் சேவர் எரர் காரணமாக என்னுடைய வெப்சைட்டினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்கள் போஸ்ட்டுகள் வரவில்லை என்று சொன்னால் தொடர்பு கொண்டு அணுக முடியும். அதையும் விட இலகுவாக எமக்கு நாம் ஏற்கனவே பார்த்தது போல் ஜாப்ஸ் பை கண்ட்ரி, எந்த நாட்டுக்கு போக விரும்புகிறோமோ அந்த நாட்டை செலக்ட் பண்ணுவதன் ஊடாக எமக்கு ஜாப்புகளையும் பற்றியும் அந்த ஏஜென்சிகள் பற்றியும் உறுதியான நம்பிக்கையாக அறிந்து அப்ளை பண்ணி சிறந்த ஒரு நமக்கு தேவையான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை செட்டப்புகளை அமைத்துக்கொள்ள இலகுவாக இருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்தும் இது போன்ற தகவல்கள் எமது எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷன் இந்த தகவல்களை உங்களுக்காக வழங்குகின்றது. எனவே இது போன்ற அனைத்து தகவல்களையும் தொடர்ந்தும் நாம் அப்டேட் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி. முக்கியமாக இன்னொரு விடயம், இந்த வெப்சைட் சம்பந்தமான லிங்கினை ரெஃபரன்ஸ் லிங்கினை எமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாம் பதிவிடுவோம். தொலைபேசியில் பார்ப்பவர்கள் மோ என்ற ஆப்ஷனை கிளிக் செய்வதனூடாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியை பெற்று இதனூடாக இந்த லிங்கினூடாக உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று இது சம்பந்தமான மேலதிகமான வழிகாட்டல்களோ அல்லது ஏதாவது கேள்விகள் இருப்பின் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். அல்லது எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷனுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கம் பதிவிடப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமும் உங்களுடைய தகவல்களில் தேவையான விடயத்தை அறிந்து கொள்ள முடியும். இலகுவான முறையில் தேவையானவற்றை நீங்கள் கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் அறிந்த தகவலை உங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.